சார் வணக்கம் சார். சார் அதிமுகவுல எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க, சில ஊடகங்கள் பேசுது. அப்படி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். எஸ்பி வேலுமணி ஏதோ பாஜக கிட்ட போய் சேர்ந்துட்டாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. பாஜக கிட்ட சேர்ந்துட்டாரா? அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. பாஜக ஆதரவா நிக்கிறாருங்கிற மாதிரி தான் பேசுனாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. எஸ்பி வேலுமணி தான் இவருக்கு பேக் போனாவா இருந்த முதுகெலும்பாவே இருந்தவர் எஸ்பி வேலுமணி தான். போன சட்டமன்ற தேர்தலில் 60 பேர் வெற்றி பெற்றதுக்கு எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் மிகப்பெரிய காரணம். அதனாலதான் கொங்கு பெல்ட் அவங்களால ஜெயிக்க முடியுது. இல்லாட்டி போனா எலெக்ஷன் கமிஷன் என்ன இது பண்ணியிருந்தாலும் இவங்க 2 பேர் இல்லாம இருந்திருந்தாக்கா நடந்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனோடு சேர்ந்து இவங்க 2 பேர் சேர்ந்து கொடுத்த சப்போர்ட்டை தான் பழனிசாமி தலைமையின் கீழே இந்த எம்எல்ஏக்கள். அதனாலதான் வந்தாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் இந்த தடவை பாஜக விட்டு வெளியே போன போது அதை அவங்க 2 பேரும் லைக் பண்ணல. பாஜக அவரை உள்ள கொண்டு வரதுக்கு இப்ப முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வேலுமணி அவங்க சேர்த்து இது பண்றாங்க. அது ஒரு உள்கட்சி குழப்பம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி அந்த பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு எதிராக அவர் திரும்புவாரா? பாஜக விட்டு வெளியே போன உடனே பாஜக மிரட்டி கூட்டு வந்துடுறாங்க. ஆனா பழனிசாமி பல தோல்விகளுக்கு பிறகு அவருக்கு நம்ம இந்த பாலிடிக்ஸ் பாஜகவுக்கு எதிரணி பாலிடிக்ஸ் எடுத்தாதான் நிக்க முடியுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அந்த காரணத்தினாலதான் ஒரு ஷோவாவது பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு கூட பாஜக ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா பாஜகவுக்கு கடைசியா வந்த தோல்வி மிகப்பெரிய விக்கிரவாண்டி தோல்வி எல்லாம் இவ்வளவு கொலையெல்லாம் பண்ணி முடிச்சும் கூட திமுக ஒண்ணும் பண்ண முடியலன்னு போது அவங்களுக்கு பெரிய ஷாக். இதனால அது அனுதாப ஓட்டு கூட நமக்கு வராம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது வேலுமணியை கொஞ்சம் நெருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பழனிசாமிக்கு எகேன்ஸ்டாவே அதிமுக ஒரு எதிரணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஏதோ ஒரு விழிப்புணர்வு ஏதோ ஒண்ணு ஏன்னா ஒருங்கிணைப்பு குழு அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல பெரிய பெரிய ஆளுங்களா சேர்ந்திருக்காங்க. கேசி பழனிசாமி அதுல அதுக்கு வேலுமணி தங்கமணி 2 பேருடைய ஆதரவு இருக்கிறதா சொல்றாங்க. கேசி பழனிசாமி குழுவுக்கு வேலுமணி தங்கமணி ஒரு இன்டைரக்டா ஆதரவு கொடுக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தாம் தனிமைப்பட்டு விட்டுவோங்கிற ஒரு பயம் இப்ப பழனிசாமி எடப்பாடிக்கு வந்திருக்கு. அதான் இன்னைக்கு அதிமுக. சில பேர்கிட்ட கேட்ட கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கா வேலுமணிக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா வேலுமணிக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றேன். அப்படியா? அது யாருகிட்ட காசு இருக்குதோ அவங்க கிட்டதான் செல்வாக்கு. பழனிசாமி எடப்பாடியோட வேலுமணி கிட்ட தான் அதிக காசு இருக்கு. அவருக்கே காசு கொடுக்கறதுக்கு வேலுமணி கிட்ட தான் காசு இருக்குங்கிற அளவுக்கு அவர் செல்வாக்குள்ள பணக்கார மனிதர். ஆனா யாரு வரலாம், அதாவது செல்வம் இருந்த மிகுந்தவர். அதனால அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆச்சரியம். அவ்வளவுதான். ஒருவேளை வேலுமணி அவர்கள் மனசு வைக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அது பெரிய சிக்கல்ல போய் தனிப்பட்ட முறையில நின்னாக்க பழனிசாமி பின்னாடி பழனிசாமி குடும்பம் கூட வராதுங்க. அவ்வளவுதான் அவருடைய ஆதரவு. சார் முதலமைச்சரா இருந்தவர் சார். அதான் இவங்க எல்லாம் ஏத்தி உட்கார வச்சதுதான் அவர் என்னத்தை கட்டார். சரி, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்க கூட போச்சு. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, தொண்டர்களால் தேர்ந்தெடுப்ப 1 கோடி நீங்க தான் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஆமா, 1.5 கோடி தொண்டர்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க. விடுங்களேன், இதுல என்ன சொல்லிக்க வேண்டியது. நீங்க திருப்பி சொல்றீங்க. அது என்னமா பாத்தீங்கன்னா ரெட்டை இலைக்கு 2 கோடி பேர் இருக்காங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. 8 இடத்துல டெபாசிட்டே போகுது. எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னன்னு தெரியும். அப்புறம் கடைசியா எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன்லயே நிக்காம 1.5 கோடி தொண்டர்களை எங்க போயிட்டாங்க? நாட்டு விட்டு போயிட்டாங்க. தொண்டர்கள் பலத்துலதான் வர்றாரு. தொண்டர்கள் இருந்தாக்கா ஏன் அவர் எலெக்ஷன்ல நிக்காம போயிட்டாரு? சரி, இருக்கிற தொண்டர்கள்ல வச்சு வந்திருக்காரு சார் பொதுச் செயலாளரா. இருக்கிற தொண்டர்களால பொதுச் செயலாளர். நானே என் கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் தெரியுமில்ல. யாரு தொண்டன்னு கேட்காதீங்க. நானே தான். நானே எனக்கு பட்டம் சுட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கோர்ட் அவருக்கு டிக்ளேர் பண்ணிடுறது. அவ்வளவுதான். எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு ஆளை கேட்டீங்களா? தேர்தல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுத்தது. மக்களா கொடுத்தாங்க. இவரை பொதுச் செயலாளர் உறுப்பினர்களா தேர்ந்தெடுத்தார். இவரா தனக்கு தானே போட்டுக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா பொதுச் செயலாளர் பதவி அவர் எடுத்துக்கிட்டதே கட்சி விரோதமான விஷயம். நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தான் இருந்தாங்க. அந்த பதவி நீக்கிட்டு இவர் எடுத்துக்கிட்டாருங்களா? அன்னைக்கே ஒரு அதிமுக இல்லைன்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அது ஒருங்கிணைப்பு அதெல்லாம் தான் கேட்கறாங்க. எப்படி பொதுச் செயலாளர் போட்டுக்கிட்டாரு? கோர்ட்ல தான் கேட்கறாங்க. பொதுச் செயலாளர் இல்லைங்கிறது தான் கேஸ். நீ எப்படி பொதுச் செயலாளர் போட்டி கொடுத்தா கோர்ட்லயே கேட்கறாங்க. நீங்க என்னமோ அவரை தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்ல அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த கேள்வியதான் கேக்குது. அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. வழக்கு நடக்கும் போது அவர் ப்ரூவ் பண்ணணும். தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அது கோர்ட்ல சார். ஆமாங்க,
கோர்ட்டுக்கு என்ன கேட்க போகுது, அதை ப்ரூவ் பண்ணணும்னு போறாங்க. அது ப்ரூவ் பண்றவங்கள பொதுச் செயலாளர் கிடையாது. ம். அவ்வளவுதான். இல்ல எல்லாருமே கோர்ட்டே சொல்லிடுச்சுங்க இல்லன்னு. பொதுச் செயலாளர் சொல்லிட்டு ஆமா, பேப்பரே படிக்க மாட்டீங்களா? சார் தமிழ்லயே கோர்ட்ல வருதுங்க. தமிழ்ல கூட இந்த நியூஸ் வந்ததுங்க. படிக்கல, எடுத்து கூட்டி போட்டு சார் கூட படிக்கல. கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கிற போது எப்படி குறிப்பிடலாம்னு கேட்டிருக்காங்க. அது அதுக்குன்னு தேர்தல் கமிஷனால எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல எனக்கு உங்க விளக்கம் எனக்கு தெரியல. நான் அப்படிதான் நினைச்சேன். நான் ஒரு மடையன், எனக்கு புரியல. கோர்ட் சொன்னா கூட பொதுச் செயலாளர் நீங்க அக்செப்ட் பண்றீங்க, ஓகே ரைட். நான் முட்டாள், எனக்கு தெரியல. கோர்ட் இப்படி கேக்குதுங்களான்னு நான் கேட்டேன், தப்புதான். கோர்ட் அந்த மாதிரி கேட்டுக்கூடாது. கோர்ட் எல்லாம் முட்டாளுங்க. எப்படி நீ போடலாம் பொதுச் செயலாளர்னு போடுறாங்க. அப்படி பொதுச் செயலாளர்னு கோர்ட்டு தான் எங்களை கட்டுதுன்றீங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான், விட்டுருவேன். இந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் அங்கீகரிச்சிருக்குல்ல சார்? தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சதுங்க. அவரை பொதுச் செயலாளர்னு சொல்லி இது கோர்ட்டுன்னு தான் சொல்லுச்சு. இப்ப அதை எதிர்த்து தான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு இல்லையா, இந்த பொதுச் செயலாளர் போஸ்ட் படிச்சாலும் எவ்வளவு பெரிய பெரிய லாபம், உலகத்துக்கு புகழடைய போறாரு. விட்டா இந்த கேள்வி கேட்கறீங்களே, எனக்கு ஒண்ணும் பதில் தெரியல. அது ஒண்ணும் பின்னடைவு கிடையாது, முன்னடைவு தான். பெருசா போயிடுவாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படின்னு மாறிட்டதா சொல்றாங்க. அவருடைய கட்சிக்கு பேர் அதிமுகன்னு வச்சிருக்காங்க. உண்மையான தொண்டர்கள் அவர் பக்கம் தெரியாது. நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்க மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்காங்க. உங்க மாதிரி ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வச்சுட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க சார் அதிமுக தலைமை இருக்கு? ஏங்க அவரை விட்டா ஒரு தலைவர் உண்டாங்க. என்ன மாதிரியான தலைவர்? சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணன் சொல்லி நாமெல்லாம் கம்பர் எழுதின கம்பராமாயணன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தான் உண்மையை சொன்னாரு. கம்பர் எழுதலீங்க, சேக்கிழார் எழுதுனார். அப்பேற்பட்ட ஒரு அறிவாளி, ஒரு அறிவு உலக மேதை. அவரை போய் நம்ம குறைச்சி மதிப்பிட்டா நான்லாம் ஒரு மனுஷன் சொல்லுங்க. சரி, இப்ப பாஜக வேலுமணிக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா, வேலுமணி எடப்பாடியா பாஜகவான்ற ஒரு முடிவு வரப்ப எதை சார் சூஸ் பண்ணுவாரு? எனக்கு கீழே நீ இருக்கியான்னு கேட்பாரு எடப்பாடி கிட்ட. ஆமா, பணத்தை நான் வச்சிருக்கேன், என்னுடைய செல்வாக்குல தான் நான் வரேன், உன்னையே தலைவனா உட்கார வச்சுக்கிட்டு நான் ஏன் உனக்கு எடுப்படியா இருக்குன்னு அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் பிரச்சனை. உனக்கு நான் பல்லக்குத்திக்கா இருந்துகிட்டு இருந்தாக்க நான் என்னைக்கு பல்லக்கில் ஏறுறதுங்கிறாரு. அவ்வளவுதான். நீ இறங்குப்பா, நான் ஏறி உட்காடுறேன். அவ்வளவுதான். எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி திரும்புகிறார். எடப்பாடிக்கு எதிராக தானே ஒருங்கிணைப்பு குழு சேர்ந்துருக்கு. அத்தனை பேர் ஜெயச்செட்டி பிரபாகரன், கேச்சி பழனிசாமி, புகழேந்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆட்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அனைத்துலக அதிமுகன்னு வச்சாங்கன்னா இவர் என்ன ஆகுது? இவர் தனியா போயிடுவார். இல்ல எடப்பாடி அவங்க எல்லாம் ரோட்ல போறவங்க, எடப்பாடி அவங்க எல்லாம் ரோட்ல போறாங்கன்றாரு. ரோட்ல தான் போறாங்க, மக்களோட போறாங்க. இவர் வீட்டுக்குள்ள ரோடிங்கல்ல கிடக்குறாரு. பயத்து போய் வெளியே தலை காட்ட முடியலையே. அவங்க ரோட்ல மக்களோட மக்களா நடந்துட்டு இருக்காங்க. வெளியில தலை காட்ட பயந்துட்டு வீட்டுக்குள்ள ரோண்டிட்டு இருக்காரு. அதான் எடப்பாடி. அவரே ஒத்துக்கிறாரு. ஒருவேளை எடப்பாடி ஒத்துக்கலன்னா எஸ்பி வேலுமணிகிட்டே இருந்து எதுவும் விஷயங்களை வாங்கி பாஜக எடப்பாடி மேல எதுவும் ஆக்ஷனுக்கு வாங்கி பாஜக முயற்சிக்கிறாங்க எப்படியாவது பழனிசாமி கொண்டு. அவர் வந்தாலும் என்ன பெரிய லாபம் இருக்கு போகுது? அந்த அளவுக்கு போராடுற அளவுக்கு போயிட்டா கூட என்ன இருக்குது? இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல அவர் நிக்காமே விட்டுட்டாரு, தேர்தலே நிக்காம விட்டுட்டாரு. அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல 8 இடங்கள்ல ரெட்டை இலையை டெபாசிட் போற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தி விட்டாரு. இதுக்கு மேல இன்னும் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? 12 முறை தொடர்ந்து தோத்துருக்காருங்க. அவ்வளவுதான். மக்களுக்கு சரிப்பு திட்டு போச்சு. எத்தனை தடவை தான் உன்னை தோக்கடிக்கிறது? அதிமுக ஒன்றிணையன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அவங்க கண்டிப்பா இணைவாங்க, நிச்சயமா இணைவாங்க. எடப்பாடி பழனிசாமி மனசு வச்சாதானே சார்? அவர் கட்சியில போய் சேரலையே. அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேற எடப்பாடி அதிமுக யாரும் போய் சேரல. உன்னை நான் சேர்த்த மாட்டேன், உங்ககிட்ட கேட்டேன்னா நாங்க அனைத்துலக அதிமுக நாங்க தனியா போறோம் பாட்டாரு. எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கினாருங்க கலைஞர் திமுக விட்டு. திமுகங்கிற பேரையை யூஸ் பண்ணக்கூடாது, வேணாம் அதிமுகன்னு வச்சுக்கிட்டேன். கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, வேணாம் வேற கொடி வச்சுக்கிட்டேன். உதயசூரியன் சின்னமே கிடையாது, வேண்டாம் ரெட்டையால. அதே மாதிரி அவங்க தனியா போறாங்க. உன் பேரே வேணாம், நீ அனைத்து இந்திய அதிமுக, நான் அனைத்துலக அதிமுக, முடிஞ்சு போச்சு. கட்சி கொடியை மாத்த போறேன், சின்னத்தை மாத்த போறேன். ஏற்கனவே சின்ன பண்ண கேடு கட்ட சின்னமா மாறி போச்சு. அந்த சின்னத்தை அவன் சேர்ந்துலாம் வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து போயிட்டாக்கா எடப்பாடி தனியா உட்காந்துட்டு இருப்பாரு.
தனித்தலைவர் தனித்தலைமைனாரு அது நிறைவேறும். ஒற்றை தலைமை. ஒற்றை தலைமை, ஒற்றை ஆளா நிற்பார், தலைவரா நின்றுட்டு இருப்பார். அது நிறைவேறுது ஒரு கதை நிறைவேறும். இந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு கருத்து கேட்டுட்டு இருக்காரு தோல்வி குறித்து. அதுல வர்றவங்க கிட்ட எல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறதாக தகவல், யாரும் பேசக்கூடாது இணைப்பு குறித்து அப்படின்னு. அதான் பேசக்கூடாது. அந்த மாவட்ட செயலாளர்லாம் யார்? இவருடைய ஆளுங்க தானே, இவரு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க தானே. கட்சி தொண்டர்கள் ஜெயலலிதா அம்மா போட்டவங்க, அவங்க போட்ட ஆளுங்க இல்லையே சார், எல்லாம் அவங்கதான் சார். இவரு பொதுச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்களா யார போடணும்னு சொன்னதே வந்து எம்ஜிஆர் என்ன சொன்ன, தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நிறைய ஒரு தொண்டர்கள் வச்சு எலெக்ஷனுக்கு நாமினேஷன் போட்ட அந்த ஒருத்தர் என்ன ஓம்படி பிரசாத், அவரை என்ன அடிச்சு துரத்தினாங்க பாத்தீங்கல்ல, நாமினேஷன் போட வந்தாங்க. அதான் இவங்க பொதுக்குழு தேர்ந்தெடுத்த விதம். அந்த ஓம்படி பிரசாத் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் தொண்டை அடிச்சு ரத்த கலையில நிக்க வச்சு உலகம் பூரா போட்டாங்க. நாமினேஷன் போட வந்தாங்க. அப்புறம் இவங்களே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் வச்சு வச்சுக்கிட்டு அதை பொதுக்குழு உறுப்பினர் போட்டாங்க. அன்னைக்கு அந்த கட்சி இல்லாம போயிடுச்சு. இல்லை, எம்ஜிஆருக்கு விரோதமா கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அதையும் வயலேட் பண்ணி தனக்கு வேணுங்கிற ஆளை தானே நியமிச்சுக்கிட்டாரு. நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் இருக்கணும்ன்றதை எடுத்துட்டு ஜெயலலிதா பேர் எடுத்து தன்னை பொதுச் செயலாளர் போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அவர் இருக்கிறதுக்கு பேர் அதிமுகனாக்கா என்ன அர்த்தம்? கோர்ட்டு தான் சொல்லிச்சு, பொதுமக்கள் சொல்லலையே. பொதுமக்கள் அதனாலதான் ஏத்துக்காம 8 இடங்கள்ல அவர் வந்து டெபாசிட் போக வச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன கேவலம்? இவ்வளவுதான் கேவலம். ஜெயிக்கவே முடியாது. எலெக்ஷன்ல நின்னா ரெட்டை இலையை காட்டினா அத்தனை தாய்மார்களும் ஓட்டு போட்டுருவாங்கிற நிலைமை அப்படியே போச்சு. ரெட்டை இலை அவர் தான் கேட்டு டெபாசிட் போச்சு. பின்னாடி வரத்தான் சார் செய்யும். அரசியல்னா ஏத்தம் இறக்கம் இருக்கதான் செய்யும். ஒரு தடவை வரும், 2 தடவை வருங்க, 12 தடவை வருமா? இன்னும் எத்தனை தடவை தோக்கணும் எதிர்பார்க்குறீங்க? ஒரு கணக்கு நீங்க வச்சிருக்கீங்க, 12 எல்லாம் 12,000 தடவை தோக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு தடவை 2 தடவை தோப்பாங்க. கலைஞர் வரலையா அப்படிங்க. எம்ஜிஆர் வந்து நான் சட்டமன்றத்துல ஜெயிச்சாரு. உடனடியா நடந்த இது நகராட்சி தேர்தலில் ஒரு இடத்துல கூட எம்ஜிஆர் ஜெயிக்கல. அத்தனை முனிசிபாலிட்டி கலைஞர் ஜெயிச்சார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சார். இவன் எடப்பாடி பழனிசாமியும் வருவாரு. 12 தடவை ஆயிடுச்சுங்க, 12 எலெக்ஷன் நடந்துருச்சு. ஆனா உங்களுடைய நம்பிக்கை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் சார். சீமானும் தான் அந்த நம்பிக்கையில இருக்காரு. அது யார் வேணாம்னா, இந்த மண் என் கையில சிக்கும் அப்படின்ற வரட்டுமே. யார் வேணாங்கிற? யார் வேணாங்கிற? சீமான விடவா சார் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு? அவருக்கு கீழே தாங்க 8 இடத்துல டெபாசிட் போச்சு சார். சீமானே நம்பிக்கையோட இருக்காரு, மண்ணை நான் கைப்பற்றுவான்னு இப்ப கட்சியா வந்துட்டாரு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிப்பாரு. எங்க ஏதாவது முதல்ல எந்த ஸ்டேட்னு சொல்லு. நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட் வச்சிருக்கீங்களா? நித்யானந்தா மாதிரி ஏதாவது ஒரு தீவு ஏதாவது வாங்கி வச்சிருக்கேன். அது ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்தோனேஷியா பக்கத்துல ஒரு தீவு வாங்கி வச்சிருக்காரு. யார்? எடப்பாடி. ஆமா, அப்படி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த தீவுக்கு ராஜாவா போட்டுக்குவாரு, முகட்டு சுட்டிக்குவாரு. ஒருவேளை நீங்க சொல்றீங்களா இந்த சீமான் ஒரு ஆளு, அவருக்கு அவர் அது மாதிரி ஏதாவது தீவு வச்சிருக்காரு, அங்க ஒருவேளை மகட்டு சுட்டிக்கிறாரு. ஒருவேளை சீமானோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்தா அப்படி பயங்கரமா அவ்வளவுதான் முடிஞ்சது. இல்ல, கமலா ஹாரிஸ் காலி, கமலா ஹாரிஸ் காலி, முடிஞ்சது. எப்பேற்பட்ட கூட்டணி, என்ன மாதிரி கூட்டணி? ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஆள், ஒரு எலெக்ஷன்ல கூட டெபாசிட் வாங்காத ஆள், 12 இடத்துல டெபாசிட் 12 தேர்தலில் கண்டினியூஸா தோத்த ஆளு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்பேற்பட்ட கூட்டணி, என்ன மாதிரி கூட்டணி? ஐயோ, நினைச்சாவே அப்படியே பயமா இருக்குதுங்க. ஐயோ என்ன ஆயிட போதும், தங்க முடிஞ்சது, அவ்வளவுதான். என்ன மாதிரி கூட்டணி? ஏன் சார் கேக்குறீங்களா? உங்களுக்காவது கொஞ்சமாவது இருக்கணும், உங்களுக்காவது கொஞ்சமா இருக்கணும். ஏன்னா அப்படி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும். வருத்தமா இருக்குல்ல, உங்களுக்கே தெரியுது இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, உங்களுக்கே தெரியுது. ஏன்னா மாதிரி கேட்டோம், நான் என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி சீமானி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க போல. இல்லையே, நான் ஒண்ணும் மதிப்பில்லைங்க. இந்த ஜனங்க தாங்க கேடு கட்டு ஜனங்க டெபாசிட் போக வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு அசிங்கம் பண்றாங்க. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கலைங்க மக்கள், மோசமான மக்கள். டெபாசிட் கூட ஜெயிக்க வாங்க விட மாட்டேங்கிறாங்க, கேவலமான மக்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்களா. யூடியூப்காரர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணி தொலைறது? அவங்க கிட்ட ஓட்டை கொடுத்துட்டாங்க, அவங்கதான் ஓட்டு போட்டு தொலைங்கிறாங்க. உங்ககிட்ட கொடுத்துருந்தாக்கா நீங்க உடனே சிம்மாசனத்தில் உட்கார வச்சு மகுடமெல்லாம் சுட்டி பட்டாபிஷேகமே பண்ணிருப்பீங்க. கஷ்டம் உங்களுக்கு, அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு. எடப்பாடி பழனிசாமி நீ ஆட்சிக்கே வர முடியாது. எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் வந்தாலும் வந்துடும்.
சொல்ல முடியாது. ம். நீங்க சொன்னதை பார்த்தா ஏதோ ஆட்சிக்கிறது ஏதோ ஒரு சினிமா டிக்கெட் மாதிரியோ, டிக்கெட் வாங்கிட்டாரு உடனே உள்ள படமாக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆட்சிங்கிறது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுன்னு சொல்றீங்க, இல்ல ஆமா. ஆட்சின்னு ஏதாவது சினிமா வந்துருக்கு? ஒருவேளை அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஆட்சியை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்காரு என்னமோ, அதை சொல்றீங்களா? அப்படின்னு ஒண்ணும் இல்லையே. ம். ஆட்சின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது தானே. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எலெக்ஷன் நடக்கிறதா தெரியும். ம். நடந்த எலெக்ஷன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னன்னு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் நான் சொன்னேன், உங்க ரிசல்ட் என்னன்னு சார் நிறைய விஷயங்களை போயிருந்தோடனே நன்றி சார்.